வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி மினி டிராக்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 18.5 ஹெச்பி வரும். விஎஸ்டியில் 180D அப்படிங்கிற சீரீஸுங்க. ஹெச்எஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு. முன்ன இருந்த வேரியண்ட்டை விட இப்போ இருக்க 180D ஹை ஸ்பீடாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 18.5 ஹெச்பி வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் 18 ஹெச்பின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன பம்பர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சில் பார்த்தீங்க அப்படின்னா பெவல் கியர் ஆக்சில் தாங்க வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வித்துமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு நேரோ வித்து வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல பார் ஓட்டணும், இல்லை பார் அணைக்கணும், இல்லை வட்டப்பாத்தி போடுறது, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இந்த வண்டியை யூஸ் பண்ணலாங்க. ஸ்டேரிங் ஆப்ஷன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் தாங்க வருது. மெக்கானிக்கல் ஸ்டேரிங்னு சொல்லுவாங்க, அதுதான் வருது. இப்போ பானட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாப் இருக்கும். இதை முன்னாடி தள்ளி லைட்டாக அப்படி பானட்டை தூக்குனிங்கன்னா ஓப்பன் ஆயிருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் செக்ஷனுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினி டிராக்டரில் நார்மலாகவே வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வண்டி வந்து லிஃப்டிங் ஆகிறது தவிர்க்கப்படுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ மினி செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வித் கிளாகிங் சென்சாரோடு இருக்குங்க. இந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டரில் அதிகப்படியான டஸ்ட்டு சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிரைவர் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுங்கள். இதனால் வந்து நம்ம மறந்தாலுமே வந்து ஒரு ஞாபகப்படுத்துகிற ரிமைண்டராக வந்து இது வேலை செய்யும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வியர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் வருதுங்க. இந்த ரிசர்வியரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர்லேருந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய கூலண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிசர்வியருக்கு போய் திரும்ப ரிட்டர்ன் வந்து ரேடியேட்டருக்கே போகுங்க. அதுக்காக தான் வந்து ரிசர்வியர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் செக்ஷனுங்க. ரொம்பவே வந்து காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர் இன்ஜின் வருதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 3 சிலிண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2700 ஆர்பிஎம்மில் இயங்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. சிசின்னு பார்க்கும்போது 979.5 சிசி வருதுங்க. உங்களுக்கு ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர வேரியண்ட் இதோட ஹையர் ஹெச்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆர்பிஎம் 150 ஆர்பிஎம் தான் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இவங்க மெயின்டைன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு 2700 ஆர்பிஎம்க்கு மேலே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பம்ப் டீசல் பம்புன்னு பார்க்கும்போது போச்சோட இன்லைன் பம்பு தாங்க வருது. டீசல் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வால்வுங்க, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைனமோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழவே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் பம்ப் வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங் ராடுங்க, நம்ம மெக்கானிக்கல் ஸ்டேரிங்கோட ராடு வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல் டேங்க் 18 லிட்டர் பிடிக்குங்க. சிங்கிள் கிளச் வருதுங்க. உங்களுக்கு கியர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் கொண்ட கியர் பாக்ஸ் வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஓ கியர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு செலெக்ஷன் லிவருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்சு செலெக்ஷன் லிவருங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கியர் பேட்டர்னுங்க. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் வால்வ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசிவி செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் செக்ஷன் தாங்க வரும். அப்படியே சீட்டில் உட்காந்தோம் அப்படின்னா இது டேஷ்போர்டு வியூங்க. டேஷ்போர்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு எக்கனாமிக் டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து டிஜிட்டல் கொடுத்து இது பண்ணாமல் ரொம்ப காம்பேக்டாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் காஜ் வருது, டெம்பரேச்சர் மீட்டர் வருது, ஆர்பிஎம் மீட்டர் இருக்குங்க. அடுத்து ஹவர் மீட்டர் பார்த்திங்கன்னா ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட லோகோ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செக்ஷனாக தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ கீ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதாங்க வந்து மொத்த டேஷ்போர்டோட ஃபங்க்ஷனல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஆஃப் பண்ணுற நாப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கிங் ஸ்விட்ச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் பிரேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம லிவர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டாகிள் ஸ்விட்சுங்க. இந்த லைட் ஸ்விட்சுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்னு, லோ பீம், ஹை பீம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜருமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ஆக்சிலேட்டருங்க. பிரேக்கு, கிளச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குங்க. ஸோ வண்டியோட வியூவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் ஸோ ஒரு வியூ வைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா பிசிடிசி லிவருங்க. எப்பயும் போல் நம்ம கலப்பை யூஸ் பண்ணும்போது உழவு ஓட்டும் போதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லிவர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வாரண்ட்டி வருதுங்க. இல்லை அப்படின்னா 2000 மணி நேரத்துக்கு உள்ளே வந்து வாரண்ட்டி கிளைம் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கியர் பாக்ஸுக்கு மட்டும் வந்து கிளைம் ஆகுங்க.
இந்த வண்டியோட டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 ஹெச்பியில் 54 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு டார்க்னே சொல்லலாங்க. ஏன்னா 18 ஹெச்பியில் 54ங்கும் போது பெட்டராகவே இருக்கும். டயர் சைஸ் பார்க்கும்போது 8க்கு 18ங்கிற சைஸ் டயர் வந்து பேக் டயர் வருதுங்க. பிடிஓ ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 18 ஹெச்பிலே உங்களுக்கு வந்து டிவல் பிடிஓ கிடைக்கிது. 540 மற்றும் 540E கிடைக்குதுங்க. 540க்கும் 540Eக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540Eங்கிறது குறைஞ்சபட்ச இன்ஜின் ஆர்பிஎம்லேயே நமக்கு வந்து 540யில் இயங்கக்கூடிய பிடிஓ ஸ்பீடு கிடச்சிருங்க. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஜான யூஸு, ஒரு நார்மலாக வந்து ரொட்டவேட்டர் ஓட்டுறோம் இல்லை ஒரு வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணுறோன்னா அங்கெல்லாம் வந்து இந்த 540Eங்கிற பிடிஓ யூஸ் பண்ணலாம். ரொம்ப நிலம் வந்து கடுசாக இருக்குது, ரொட்டவேட்டர்லாம் போட்டு ஓட்டினா கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா 540 வந்து போட்டு ஓட்டலாங்க. 540 கியர் போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஆர்பிஎம் ஹையர் ஆர்பிஎம்மாக வச்சா தான் 540 ஆர்பிஎம் நமக்கு கிடைக்குங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ஒன்று தான், பட் பிடிஓவோட பவர் வந்து வேரி ஆகுங்க. பிடிஓவோட ப்ரொடியூஸ் பண்ணுற ஹெச்பி வந்து முன்ன பின்ன இருக்கும். அதனால தான் மைலேஜும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். டயர் சைஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் 8க்கு 18 வருது. இல்லை வேணாம் எனக்கு ஆப்ஷனில் இன்னொரு சைஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.3க்கு 20ங்கிற சைஸ் டயர் வருதுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல காம்பேக்டான வண்டி, நல்ல சக்ஸஸ்ஃபுல் மாடல்னே வந்து சொல்லலாங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 750 கிலோ வந்து லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லிஃப்டிங்னே வந்து சொல்லலாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 840 கேஜி வருதுங்க. உங்களுக்கு டிசைன் வைஸும் சரி இல்லை ஒரு யூட்டிலிட்டி வைஸும் சரிங்க, வண்டி வந்து ஒரு நல்ல வண்டின்னு சொல்லலாம். நீங்கள் யாராவது விஎஸ்டியில் மினி டிராக்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்டை வச்சு நம்மளுடைய சொந்தங்களும் வந்து வண்டி எப்படி இருக்குது என்னங்கிறது வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வண்டிக்கு ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா நம்ம கேஏபி டிராக்டர்ஸ்லேருந்து வித் ரொட்டாவேட்டர் ஃப்ரீயாக வந்து தராங்க. விலை பார்த்தீங்க அப்படின்னா 4,55,000க்கு உங்களுக்கு ரொட்டாவேட்டர் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ வண்டி ப்ரைஸ் இதுதாங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த டிராக்டர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் பேரை சொல்லி பேசுங்க, பெஸ்ட்டாகவே வந்து பண்ணி தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா கலப்பை ஃபுல்லாமே வந்து இறக்கியிருக்காங்க, ஃபுல் டெப்த் வருங்க. எப்படி பொழந்து வருது பாருங்கள். டெப்த்து பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. நான் இது 18 ஹெச்பி ஏதோ மேலாவே கீறிட்டு வரும்னு பார்த்தேன். நல்லாவே பார்த்தீங்கன்னா டெப்த்து போகுதுங்க. இது வந்து நல்லங்காடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டெப்த்து பார்த்தீங்கன்னா அருமையாக போகுதுங்க. இந்த காய்கறி தோட்டம் வச்சுருக்கவங்க இவங்களுக்குலாம் உண்மையிலே வந்து இது போதுமானதுங்க. இப்போ ஓட்டுற கியர் பார்த்தீங்கன்னா ஹை தேர்டுங்க. ஃபுல் ஆர்பிஎம்மில் வச்சு ஓட்டுறாங்க. ஆர்பிஎம் ட்ராப்பேஜே கிடையாதுங்க. ஸோ எப்படி மண்ணை பெரட்டி போடுதுன்னு மட்டும் பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையுமே கிடையாதுங்க. அருமையாக இருக்குது. சின்ன சின்ன தோட்டத்துக்குள்ளே, காய்கறி தோட்டத்துக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து நல்லா இருக்குங்க. அதே மாதிரி டர்னிங் ரேடியஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திரும்புதுன்னு சொல்லிட்டு. இந்த நெல்லங்காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஈரம் இருக்குங்க. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் நல்லா கிரிப் பிடிச்சி ஏறி வந்துடுது. வீல் ஸ்லிப்பேஜ் ரொம்ப கம்மி தாங்க. எவ்வளோ டெப்த்து கொடுத்து ஓட்டினாலும் வீல் ஸ்லிப்பேஜுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இழுவையுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க.